அது வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். தம்பி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் என்ன பண்றேன், எப்போ மாதிரி கேமரா இங்க தேடுறேன், கேமரா வந்து பின்னாடி இருக்கு. ஐயோ, கேமராமேன் காருக்கு மேல உட்கார்ந்து காருக்கு மேல உட்காந்துருக்காரு. இன்றைய சேட்டைகள். வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை. குலசேகரப்பட்டினத்துல இந்த அர்ச்சகர் வீட்டுல ஒரு 107 பவுன் நகை திருடிருந்துல. அதுல வந்து ஒரு 7 பேர் கைது பண்ணிருக்காங்க. மணி அடிச்சு மணி சேர்த்து ஒரு வீட்டுல மணியை ஆட்டையை போட்டு போனாங்களே, மணி அடிச்சு பிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த மணி மொத்தமா கிடைச்சிச்சா இல்லன்னா கொஞ்சம் மணி செலவாச்சான்னு தெரியல. இல்ல 7 பேர் கைதுன்னு போட்டிருக்கு. ஆமா, கையில வச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் செலவு பண்ணிருப்பானுங்களா. வெள்ளி சந்தை அருகே வாலிபருக்கு கத்தி குத்து, நண்பர்கள் 3 பேருக்கு வலை. தோவாளை சந்தைக்கு பூக்கள் விலை குறைந்தது, 23ஆம் தேதிக்கு மேல் விலை உயரும். அதெல்லாம் முன்கூட்டியே வாங்கிக்க முடியாதுல்ல. தென்காசி அருகே பாலியல் வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. கோட்டார் ரயில்வே நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடை வேறு பகுதிக்கு மாற்றப்படுமா? அங்க வந்து 2 ஒயின் ஷாப் இருக்கு கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் போற. அது ஒண்ணு ரோட்ல இருக்கு, ரோட்டு மேலே இருக்கு. ஆமா, ரோட்ல மேல. அதுல ஒன்னாவது உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கு, ஒண்ணு ரோட்ல இருக்கு. அதை மாத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. மாத்துவாங்களே என்னமோ தெரியல. நாகர்கோவில் அண்ணா பஸ் நிலையத்தில் மூதாட்டியிடம் 7 பவுன் நகை பறிப்பு. மர்ம நபரை போலீஸ் தேடுகிறது. நேற்று படிச்சது வேற ஆள், இன்னைக்கு படிச்சது வேற. டெய்லி படிச்சுட்டே தான் இருக்காங்க. போலீஸ் வலையை விரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இல்ல பிடிச்சிருவாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து அதுல சரியான போலீஸ் உண்மையிலே. ஆமா, கண்டிப்பா. கன்னியாகுமரியில் தாய்ப்பால் குடித்த 4 மாத குழந்தை திடீர் சாவு. உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது எப்படி எதனால இறந்துச்சு அப்படிங்கறத கண்டறியதுக்கு பிரேத பரிசோதனை அனுப்பியிருக்காங்க. ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களா? நாகப்பட்டினத்துல அடுத்த மாதம் நான் அங்க போய் என்ன பண்றது, அங்க போய் சுடுங்க, தோசையை மாத்தி நான் சொல்ல வந்தேன். நாகர்கோவில் அருகே நர்ஸை கழுத்தை அறுத்து கொல்ல முயற்சி, தனியார் நிறுவன மேலாளர் ஆத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. கணவன் மனைவியா? ஆனா என்னன்னா இதுல எப்படி போட்டிருக்குன்னா, நர்ஸின் கழுத்தை அறுத்த கணவன் அதிரடி கைதுன்னு போட்டிருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு மேனேஜர், தனியார் நிறுவன மேலாளர். அப்போது வேற சவுட இருக்கலாம்ல? அப்படி கிடையாது, அவருக்கு கணவர், அந்த பொண்ணோட கணவர் தான். ஆனா பின்ன என்ன, அவர் தனியார் நிறுவனத்துல மேலாளர் இருக்காரு. அவரு ஹஸ்பண்ட் வேலையை விட அந்த மேலாளர் வேலை கொஞ்சம் பெருசா இவங்க நினைச்சு போட்டிருக்காங்க. புகைப்பிடித்த போது தீயில் கரிய தொழிலாளி சாவு. புரியல. அவர் வந்து புகை பிடிச்சிருக்காரு, அது என்ன மீசையில பிடிச்சிருக்கும். அவர் அப்படி ஆனந்தமா இழுத்துருப்பாரு தம்ம. அது என்னன்னா மீசை கொஞ்சம் பெருசா இருந்துச்சா, அதனாலதான் நம்ம சிகரெட் அடிக்கிறது கிடையாது. பாத்துங்க, நம்ம உணர்ச்சி இழுத்துன்னு வச்சுக்கேன். மீசையில படல நியூஸ். அவர் இழுத்துட்டு இருக்கும் போது நுங்கில ஒரு கங்கு பட்டிருக்கு. பாத்தீங்களா, சீரல் வந்துட்டு நுங்கில கங்கு பட்டிருக்கு. கங்கு தீ ஆயிடுச்சு, ஆளு பாடி ஆயிட்டாரு. கீரிப்பில்லை மசலடு. அதாவது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறத கீரிப்புள்ள வரைக்கும் வந்து பாக்குது. அதை கட் பண்ணிட்டு 2வது வேணா ரெக்கார்ட் பண்ணிடலாம். நீங்க எப்படி திருப்புவத? இல்ல ஓன் செல்ல எடு. என் செல் அங்கெல்லாம் இருக்கு. எங்க இருக்கீங்க? நீங்க பார்த்தா ஓடிடும், வேண்டாம். நீங்க வீடியோல பாருங்க. நீங்க வீடியோல பாருங்க. சொல்லுங்கண்ணே. இந்த பக்கம் சைடுல ஒளிஞ்சிருக்கு. எனக்கே லைட்டா தான் தெரிஞ்சு. வேணா இந்த பக்கம் வர சொல்லிட்டா? கீரிப்புள்ள ராஜா சார் இந்த பக்கம் வர சொல்றாரு, வாங்க. உங்க முகத்தை காமிச்சிட்டு போங்க. அது நம்மளே பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நம்மள பார்க்கல, ஒன்னிய பாக்குது. எங்கப்பா? அது ஒன்னிய லைக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க. கீரிப்புள்ள பாத்தீங்களா? நாங்க நியூஸ் படிக்க இடத்துல இப்ப அந்த கீரிப்புள்ள வந்திருக்கு. ஆமா, யாரோ சொல்லிருக்காங்க இவங்க இங்க போனா இருப்பாங்க, செல்ஃபி எடுக்கான்னு சொன்னா இல்ல டெய்லி மேரி புள்ள தான் வரும். ஆனா அவரு அந்த மேரி புள்ளைய காணோம்னு தேடிட்டு இருந்தாரு. அந்த நேரம் கீரி புள்ள வந்தனால சின்ன ஒரு மன ஆறுதல்ல இருக்காரு. ஓ, இத சொல்லதான் அவர் 2வது சொல்ல சொல்லிங்களா? ஆமா ஆமா, பரவாயில்ல. இளம் வயதில் வக்கீலான இந்திய வம்சாவளி மாணவி. வில்லுக்குறி பஸ் நிறுத்தத்தை இடம் மாற்ற மனு. அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு பிடிக்கலையா, கொஞ்சம் தள்ளி மாத்துங்க அப்படின்னு. குளச்சல் விசைப்படகில் 3 கிலோ புலி இறால் சிக்கியது, ரூபாய் 8000 விலை போனது. அங்கன்வாடி பணியாளர்களை அரசு ஊழியராக்க வேண்டும், மாவட்ட மாநாட்டில் வலியுறுத்தல். மாவட்ட மாநாட்டில் வலியுறுத்தல். இது கூட தெரியல. இல்ல நான் அங்க கூட்டத்தை யார் யார் உங்க அளவு படிக்கல. அமைச்சர் ராஜாவின் தாயார் ரேணுகா தேவி காலமானார். திருத்தணி அருகே தொண்டையில் மாத்திரை சிக்கி 4 வயது சிறுவன் சாவு, பெற்றோர் அதிர்ச்சி. காய்ச்சல்ல கிடந்தா கூட கிடந்திருப்பான். மாத்திரை தின்னு போட்டு மாத்திரை கரைச்சாச்சு கொடுத்துக்கலாம்ல. நானே கரைச்சாச்சு அடிக்கிறது இல்ல, நான் தவறு சொல்ல. சிறப்பு கொடுத்துருக்கலாம்ல. ஆனாலும் மாத்திரை மாட்டி யாராவது சாவணி 4 வயசு தானே. சிறப்பு தான் கொடுத்தாங்க.
மாத்திரை கரைச்சி தான் 4 கொடுக்குறாங்க. வயசுல வச்சு சின்ன குழந்தை கூட ஒண்ணும் கரைச்சி தான் கொடுக்கல, இதே முழுசா கொடுத்தாங்க. செய்யாது. எங்கேயோ போய் நாசில ஏறி நானே 7ஆம் கிளாஸ் வரை கரைச்சி தான் குடிச்சேன் மாத்திரையை. என் பிள்ளைகள் இப்போ 8ஆம் கிளாஸ் ஒருத்தி 8 வயசு ஆச்சு, 7 வயசு ஆச்சு, 2ஆம் கிளாஸ் படிக்கா. சரி, அவளுக்கே சிறப்பு இல்லைன்னு தரவ இன்னும் மாத்திரை வரலையா? அதுதான் சொல்லி மாத்திரை கொடுக்க விடாங்க, சிறப்பெல்லாம் கொடுக்கல. என்ன அவளுக்கு என்ன மாத்திரைக்கு நேரத்துக்கு முந்தைய அன்னைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம்ல, சின்ன பிள்ளைக்கு. இல்ல சிறப்பு காரணம் என்னன்னா இதுதான், தொண்டையில சிக்கிர கூடாது. ஆமா, அதுதான் எல்லாரும் சிறப்பு கொடுக்குறாங்க. பிரச்சாரத்தில் புகுந்த ஆம்புலன்ஸ். அதிமுக கூட்டத்தை சீர்குலைக்க திமுக திட்டமிட்டு சதி. எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இந்த பக்கம் உடனே ஆம்புலன்ஸ் வர வழியில நீங்க கூட்டத்தை நடத்திட்டு மிரட்டு தொழில் பேசுவதா? அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். இனிமேல் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டுநர் நோயாளியாக அனுப்பப்படுவார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எச்சரிக்கை. அதாவது எம்டி வண்டி வந்துச்சுன்னா வண்டி எம்டியா போவாது. ஆமா ஆமா, அதுல ஃபில் பண்ணி தான் ஆளை அனுப்புவோம் நாங்க. ஃபில் பண்ணி தான் அனுப்புவோம். இறந்த எஜமானரே பிரிய மனமில்லாத மாடு. நீங்களாம் இருக்கல, நன்றி கிட்ட மனுஷர்கள். நீ யாராவது மாட்டு பயல கீட்டு பயல அப்படின்னு பேசாதீங்க. ஏன்னா மாடுகளுக்கும் பாசம் இருக்கு, மனுஷனு கூட மாடை கம்பேர் பண்ணாதீங்க. சென்னை பல்கலைக்கழகத்துக்குள் பரதா அணிந்த நுழைய முயன்ற 3 வாலிபர் கைது. 3 கத்திகளை வைத்திருந்தனர். ஐயா, அதே மாதிரி நேத்துக்கு கொட்டாரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா கிளாஸுக்கும் டீச்சர்ஸ் என்ன பண்ணா கத்திரி கொண்டு வந்து கையில இந்த கயிறு கட்டிருக்காங்கல்ல, இது அவ்வளோத்தையும் கட் பண்ணி விடுறாங்க. இந்த கயிறு எதுக்கு கட்டிருக்கீங்க, ஏன் கட்டிருக்கீங்க? கயிறு கட்டக்கூடாது, கயிறு கட்டுறதா கைக்கு உள்ள இதுல கட்டுங்க, இல்லைன்னா கால்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே பிரச்சனை போல் இருக்கு நேத்துக்கு. அது எதுக்கு? ஏன்னா இந்த கயிறு கட்டக்கூடாதான். ஸ்கூல்ல வந்து எல்லாரும் சமமா, ஸ்கூல்ல சமம் தான். கயிறு கட்டுறவங்கள தூக்கி மேலே உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் சமம் தான். கயிறு கட்டினால என்ன வந்து போகுது? ஆர்சி கிறிஸ்டின்ல வெள்ளை கயிறு கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? எங்க ஊர் சர்ச்சில் வெள்ளை கயிறு கொடுப்பாங்க. நீங்க வாங்கிருக்கலாம் எனக்கு தெரியல, வெள்ளை கயிறு கொடுப்பாங்க. வெள்ளை கயிறு நம்ம மந்திரிச்சு சின்ன வயசுல இருந்தே கயிறு கட்டுறதெல்லாம் சம்பிரதாயம் தொட்டே இருக்கிறது. பொதுவா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல செயின் போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது. இப்ப எங்க நாங்க பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல சரி, இப்ப கம்மல் போடக்கூடாது, பூவும் வைக்க கூடாதுங்கிறாங்க. பூ வச்சுட்டு வரக்கூடாதான், கையில கயிறு இருக்க கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சொல்றேன், நீ இல்லாதெல்லாம் சொல்லாத. கவர்மெண்ட் ஸ்கூல், கொட்டாரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நேத்து நடந்த சம்பவம். இது சரியா தவறா? நீங்க நடுவர் ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டுறது சரியா தவறா? நேத்து கத்திரி கொண்டு வந்து எல்லா கிளாஸ்லயும் போய் கட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன், நேத்து உடனே கட் பண்ணிட்டாங்களா? ஆமா, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னறிவிப்பு எல்லாம் கொடுத்தாங்களா? அது தெரியல. நேத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ண சம்மதிக்காதவங்க நீங்க வீட்டுல சொல்லி இதை நீங்க நாளைக்கு வந்து கட்டிட்டு வராதீங்க. கையில கோயில கட்டின கயிறுனா இங்க தள்ளி கட்டுங்க, வெளியே காலில் கட்டுங்க. ஆமா, வெளியே காலில் கட்டினாலுமே பேண்ட் மறைச்சிட்டு இருக்கணும், தெரியக்கூடாது. பூ வைக்கிறதுக்கான காரணம் பூ மனத்துல மேபி பாலியல் தொல்லைகள் தடுக்கப்படலாம். மேபி தடை செய்ய. சரி, இப்ப அந்த கயிறு கட்டுறதெல்லாம் சரியா தவறா ஒரு பதில் சொல்லி 2 பேரும். அது வந்து பொதுமக்கள் ஆகிய உங்கள் பொறுப்பு. ஆமா, உங்க தம்பி எப்படி எடுத்து கொடுத்தா அது உங்க நாங்க விட்டுறோம். நீங்க கமெண்ட்ல என்ன நல்லதா சொல்லுங்க. டெய்லி வாரது ஒரு கமெண்ட் இல்ல, இதுக்கு கமெண்ட் கொடுக்கட்டு, மக்கள் கமெண்ட் கொடுக்கட்டு. எனக்கும் அதுல வந்து யாருக்கும் பாதிப்பு இருக்காது கயிறு கட்டுறதுல. இப்ப தனியா எனக்கு நான் ஹிந்து, எனக்கு தனியா ஒரு ட்ரெஸ் நான் கோடு போட்டு வருவேன் அப்படின்னு தவறு, அது தவறு. மத்தபடி இந்த கயிறு கட்டுறதுனால எனக்கு எந்தவித பாதிப்பு இருக்க மாதிரி பாதிப்பு. இது ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இது ரத்த ஓட்டம் பாதிக்கும். கட்டிருக்காங்க. இது இவங்க இருக்க ரத்த ஓட்டம் பாதிக்கும். உங்களுக்கு பாதிக்காது, நீங்க இருக்க மாடல் பாதிக்காது, இது பாதிக்கும். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அது ரத்த ஓட்டம் பாதிக்கும், இது பாதிக்காது. என்ன அப்ப ரத்தமே இல்லங்கிறீங்களா? அப்ப ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுனால அவங்க கட் பண்றாங்களா? இது வரிசையா சுத்தி அடிக்கி இருக்குமானே. சின்ன பைக்கு நீங்க கட்டுற மாதிரி டீசெண்டா கட்ட மாட்டானு. நான் பாருங்க, இப்படிதான் கட்டுவானுவேன். கட்டிட்டு அவன் வந்தா பண்ணுவோம், இல்ல வரிசையா இருக்கும். நான் சின்ன வயசுல படிக்கும் போது நான் இங்க வரைக்கும் ரவுண்டா விட்டுருந்தேன். ஒரு கயித்தை கட்டி நறுக்கலாம், இப்படி 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 இப்படி. இப்ப நீங்க சொல்லிக்கணுங்க ரத்தமே இல்லங்கிறீங்களா? சரி, நான் அப்படி சொல்ல வரல. இப்ப நீங்க சொன்னது பதில் எப்படின்னா, இப்ப நம்ம 102 பேரு பக்தியில கட்டுவான், மிச்சம் 10 பேர் அதை பார்த்து ஸ்டைலுக்கு கட்டுவான். ஸோ மொத்தத்தில் கட்ட வேண்டாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தடை செய்யப்பட்ட மீன்களுடன் சென்ற வாகனத்தை மடக்கி பிடித்த அதிகாரிகள். வளர்ப்பு நாய் கடிக்க பாய்ந்ததால் தகராறு, கத்திரிக்கோலால் குத்தி தொழிலாளி படுகொலை. அந்த நாய் கடிச்சிருந்தா கூட அந்த வச்சிருக்க மாட்டாங்க. விநாயகர் சிலையை கொண்டு சென்ற 2 பக்தர்கள் மின்சாரம் தாக்கி பலி. ஹைதராபாத்ல
உல்லாசத்துக்கு மறுத்த கள்ளக்காதலி அடித்து கொண்டு தொழிலாளி கைது. அவரு கஷ்டப்பட்டு ஒரு கள்ளக்காதலி வச்சிருந்ததே அதுக்குதான். ம். அதுக்கே அவ வரலன்னா அப்புறம் அவ எதுக்கு இருக்கணும்? அப்படி. ஆமா அப்படின்னு அவரு. சென்னையில் பிட்புல் ரக நாய் மர்ம உறுப்பை கடித்து குதறியதால் சமையல்காரர் துடிதுடித்து பலி. போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பாருங்க, நாய் வந்து நம்ம ஆளை கடிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலன்னு சொல்லி நைஸா மெயினா கடிச்சிட்டு கடிச்ச உடனே பிக் புல் நாய் தமிழ்நாட்டை தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நிறைய இடத்துல தடை பண்ணி வச்சிருக்கு. நிறைய இடத்துல தம்பி படிக்க வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. ஆமா ஐயா, நீங்க தடை செய்யப்பட்ட மீன் சொன்னீங்களா? படி படி, நீ இங்க படி. நிறைய மாற்றங்கள் நடக்குன்னு கண்ணு அங்க போவியா? நீ படிக்க வேண்டியது நான் பார்த்தா என்ன? நான் வந்தாக்கம் வராங்கல்ல பிள்ளைல இங்க அதுக்கு. தம்பி வந்தவரும் ராஜான வந்தவரும் தம்பி வந்தவரும் நிறைய மாற்றங்கள் நம்ம ரோட்ல நடக்குது. அப்படி என்ன மாற்றங்கள்? ஐயோ, எங்களுக்கு என்ன தெரியல கடவுளே. மாற்றம் நாங்க எனக்கு ஏமாற்றமா தான் தெரியும். ஏமாற்றமா தான் தெரியுது. பாத்துட்டு அண்ணன் என்ன லாஸ்ட் வட்டக்கோட்டை வரையும் கொண்டு விட்டு நியூஸ் தான் மாட்டாரு, கண்ணு கொண்டு விட்டு வரும். இல்ல, அரை மணி நேரத்துக்கு நியூஸ் இன்டர்வல் இடைவேளை. சரி, ஒருத்தங்க மட்டும் பாவம். இடைவேளை என்பது டீ வாங்கிட்டு வாங்க. அப்ப நீங்க கொண்டு விட்டு கூட்டு அப்படியே கிளம்பத்துல போய் டீ வாங்கிட்டு போங்க. என்ன அது என்ன முண்டமுக்கன் சுறா மீன்களை கேரளாக்கு, அதாவது முண்டக்கன் சுறா. அதான் நீங்க இது வந்து வன உயிர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா? இப்ப அது வரும்போது விட்டுறணும், பிடிக்க கூடாதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தா அமைதியா தின்னுட்டு போ, வளையல் தானே கிடைச்சி கேரளாக்கு எது கடத்துற அப்படி கேள்றாங்க. நம்ம வாரியர் ஸ்கூல் இருக்குல்ல, அது மேல்நிலை பள்ளி மாதிரி இருக்கு. மேல்நிலை பள்ளி மாதிரி இன்னைக்கு 11ஆம் கிளாஸ் அட்மிஷன் நடைபெற்று சரியா? இன்னைக்கு இப்ப வேற ஸ்கூல் வச்சாருமா? ஆமா, இப்ப கொட்டாரம் அங்க சேர்த்திருக்காங்கல்ல, சொல்லிதான் சேர்ந்தாங்க. ஸ்கூல் பிடிக்காத வேற ஸ்கூல் மாறிக்குவாங்க. காலாண்டு பிரச்சனை வரல. ஆமா, அதனால இன்னைக்கு ஆமா வெளி ஸ்கூலுக்கு போறவங்க டிசி வாங்கிட்டு உள்ளூருக்கு வந்துருங்கப்பா. ஆமா, தயவு செய்து வாரியர் ஸ்கூல், அரசு மேல்நிலை பள்ளி வாரியூர்ல +1 வந்தாச்சு. எங்க போய் சேர்ந்தாலும் டிசியை வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு நினைக்கிறேன், அட்மிஷன் இருக்கு. மனைவியின் கள்ளக்காதலனை கூலிப்படை ஏவி கொன்ற கணவர், 5 பேர் கைது. என்ன விஷயம்னா, இவன் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட கள்ளத்தொடர்புல இருக்கான். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், சொல்லி பார்த்திருப்பான், கேட்கல. அப்ப அவன் உயிரோட இருந்தா தானே வருவான் அப்படின்னு சொல்லி அவனை போய் கொன்னுட்டான். தவறு இவன் பொண்டாட்டியும் அவனும் தான் செஞ்சிருக்காங்க. நீ கொல்லணும் முடிவு பண்ண உன் பொண்டாட்டியை கொல்ல வேண்டியதானே? கண்டிப்பா, அப்படிதானே? இப்ப தவறு பண்ணது உன் பொண்டாட்டி. எல்லாமே யாரும் தப்பு பண்றவங்க தப்பு பண்றாங்கல்ல, அதனால அவன் யோக்கியம் நான் சொல்ல வரல. நீ உனக்கு அந்த மனசுக்குள்ள அது வெறி இருந்தா 2 பேரும் கொண்டு இருக்கணும். ஆமா, ஆக்சுவலா அவனை கொல்லதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உன் பொண்டாட்டி தான் தவறு கூட, ரொம்ப தவறு. நீ அடுத்தவன்ட்ட போய் சொல்ல முடியாது, ஆனா உன் பொண்டாட்டி நீ சொல்லலாம், இது தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ரஷ்யாவுடனான போர் சூழலுக்கு மத்தியில் உக்ரைன் காதலியை கரம் பிடித்த கேரளா ஆசிரியர் கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். நம்ம இங்க நடந்துச்சா ரஷ்யால நடந்துச்சா உக்ரைன் நடந்துச்சா? திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு. அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து கல்யாணம் வந்தாரு. ஆமா, அங்க இருந்தா நம்மள கொண்டு விடுவாங்க, போர்ல செத்து விடுவோம், வா கேரளாவுக்கு போயிடும், இங்க கூட்டு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டாரு. மனித உறுப்புகளை பொருட்கள் போல் விற்பது ஏற்கத்தக்கது அல்ல. கிட்னி விற்பனை விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கை என்ன? அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. மயிலாடி பகுதியில் புதிய குண்டு பாலத்தில் ஆக்கிரமிப்பு சுவரொட்டிகள், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தண்ணி லீக்கேஜ் அடைக்க வேண்டியது. ஆமா, தண்ணி போயிடும். தம்பி, நியூஸ மட்டும் படி, எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் உனக்கு எதுக்கு? இதை வச்சு அடைக்காங்களா, அதை ஓட்டி அடைக்க வேண்டியது. வால் போஸ்ட் வச்சு செவத்தை அடைக்க வேண்டியதுல, அந்த வால் போஸ்ட் வச்சு தண்ணி அடைச்சிருங்கிறாப்ல தம்பி. தம்பி வர தேறிட்டாப்ல. ஆமா, மது போதையில் தகராறு, வாலிபரை பீர் பாட்டிலால் தாக்கிய 2 பேர் மீது வழக்கு நார்வேல்ல. பெண் டாக்டர் அளித்த பாலியல் புகார், பாடகர் வேடனை கைது செய்ய தடை. பலாத்கார புகார். பலாத்காரம் இல்லையா? பெண் டாக்டர் அளித்த பலாத்காரம். நான் என்ன பிடிச்சேன், பலகாரம் பிடிச்சேன். பாலியல் புகாரா இருக்கு. பாலியல் பலாத்காரம் இல்ல, கொஞ்சம் வித்தியாசப்படும். 19 வயது ஆசிரியை மர்ம மரணத்தால் பதட்டம், ஹரியானாவில் இன்டர்நெட் சேவை முடக்கம். நடிகர் ரன்வீர் சிங் படப்பிடிப்பில் 120 பேருக்கு வாந்தி மயக்கம். லடாக்கில் பரபரப்பு. பாம்பன் மீனவர்கள் 9 பேருக்கு தலா ரூபாய் 1 கோடி அபராதம், மீண்டும் சிறைக்கு அடைக்கவும் இலங்கை கோர்ட் உத்தரவு. 1 கோடி ஃபைன் போட்டிருக்காங்கள, அது கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதுல போட்டிருக்கானே. ஆமா, வெளிநாட்டுக்கு விசா வாங்கி தருவதாக அழைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து இளம்பெண் பலாத்காரம். திருவனந்தபுரம் தொழிலதிபர் மீது வழக்கு. ஆந்திராவில்
செயல்பட்டு வந்த போதை மாத்திரை ஆலைக்கு சீல். 2025 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவாக ராஜஸ்தான் மாணவி தேர்வு. பறக்க அருகே தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை. கேரளாவில் மாணவன் கன்னத்தில் அறைந்த தலைமை ஆசிரியர் மீது வழக்கு. எப்படி அடிக்கலாம்? ஆமா. என்னைக்கு ஆசிரியர் கையில இருந்து கம்ப புடுங்குறாங்களோ அன்னைக்கே மாணவர்கள் கிட்டு போயிட்டாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஆசிரியரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஆசிரியர் வர்றாருனாலே ஒரு பயந்து போவோம். ஆனா இப்ப ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, மாணவர்கள் 4 பேர் நிக்காங்கன்னா அவர் பயந்து வேற வீட்டுல போயிடுறாரு. ஆனா நீங்க படிக்கும்போது அப்படி, நாங்க படிக்கும்போது எப்படி தெரியுமா, நம்மளாம் 7ஆம் கிளாஸ்ல டீச்சர் அப்படி அடிப்பாவ, அதை அப்படி பிடிச்சி டபக்கு முடிச்சிருக்கோம். அவன் நாட்டை குட்டிச்சுவராக்குனதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஐயா உங்க ஜெனரேஷன் அது. ஆமா, ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல கம்பு முறிக்கப்பட்டது. 25 வருஷத்துக்கு குறவுள்ளவர் சொல்லது கேளுங்க. என்னோட 4 வயசு குறவு, அவ்வளவுதான். கேட்டுங்க மக்களே. என்னமோ நான் 25 வயசுக்கு முன்னாடி. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1985. உடனே ஒரு உருட்டு. ஏன் உங்க நெஞ்சில கை சொல்லுங்க. ஆமா, நெஞ்சில கை சொல்லி அப்புறம் வேற சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. 1985. 1995 எனக்கு. ஆமா, 2025. 2004. இல்ல அது உங்க ஜெனரேஷன்ல 83. 83. ஆமா, அப்ப அவர் தானே அண்ணன். எல்லாரும் நீங்க போய் சொல்றீங்க. 79. உங்க நீங்க படிக்கும்போது வாத்தியார் கையில் கம்பு கொடுக்கப்பட்டது. நான் படிக்கும்போது வாத்தியார் கையில் அந்த கம்பு முறிக்கப்பட்டது. இப்போ வாத்தியாருக்கு கம்பு மறுக்கப்பட்டது. இப்போது அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 50% ஆசிரியர்கள் இல்லை. என்னையா உங்க ஸ்கூல் இப்படி இருக்கு? அது கேந்திர வித்யாலயாங்கிறது வேற, விவேகானந்தா கேந்திராங்கிறது வேற. கேந்திர வித்யாலயா மத்திய அரசால் நடத்தப்படுற அருமையான தரங்கூடன ஸ்கூலு. அந்த ஸ்கூலை கேவலப்படுத்தணும், பொய் சொல்லணும், இது மாதிரி போடதான் செய்வாங்க. புரிஞ்சா? அங்க படிக்கிற பிள்ளைகள் சாதாரண படிப்பு கிடையாது, ஹை லெவல் படிப்பு. அங்க அவ்வளவு சீக்கிரம் கேந்திர அங்க படிக்கிற பிள்ளைகள் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிரும். எங்க படிச்சாலும் படிப்பு ஒண்ணுதான். படிக்கிற பிள்ளைகள் எங்க படிச்சாலும் நான் என்ன கேக்குறேன், கேந்திர வித்யாலயால ABCD 26 எழுத்து தானே, இந்த தமிழ் எழுத்து 246 எழுத்து தானே, இல்ல கேந்திர வித்யாலயம் கூட போதா? இல்ல சாப்பாடுங்கிறது சாப்பாடு தானே, ஃபுட்டு தானே. இதுல நிறைய அது தரமான ஸ்கூலு. அங்க படிக்கிற பிள்ளை இன்னைக்கு குறை சொல்லக்கூடாது. நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளைகள் இன்னைக்கு யாரு வேற கூகுள் CO சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரன் மாடம்ல தான் படிச்சாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. அப்படியா? அரசு பள்ளியில படிச்சாரு. இஸ்ரோ தலைவர் சிவன், அப்துல் கலாம், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் எல்லாருமே எங்க படிச்சாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க டக்குனு இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆமா, அந்த ஒருத்தர் பிளாக் பண்ண சார் பிளாக் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்காக முட்டை பேசிருக்காரு. ஏன்னா அவர் மன குமரல கொட்டிட்டாரு. அவர் சொல்லிட்டு உங்களுக்கா நான் இன்னைக்கு எடுத்து போடுறேன், நீங்க அத நம்மள பிளாக் பண்ணதை எடுத்து விட்டுருங்க அப்படின்னு. இல்ல அப்படி இல்ல, நிறைய அது அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அவங்க என்ன சொல்றாங்க, படிக்கிற எல்லாமே ஒரே பிள்ளைகள் தான். என்ன தம்பி கருத்து சொல்லு, குறுத்தாது சொல்லு. நான் பாத்துருந்தேன், ஏதாவது சொல்லுவாருன்னு பாத்துட்டு இருந்தான். என்னத்த சொல்றதுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க இவ்வளவு வாய்க்கிலேயே வக்கணமா வச்சுட்டு உங்க பிள்ளை எங்க படிக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல். எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்? அரசு தொடக்கப்பள்ளி வாரியூர், அரசு மேல்நிலை பள்ளி வாரியூர். பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்க, பையன் 7ஆம் கிளாஸ் படிக்க. நம்பிக்கையான பேச்சை போயிடுங்க. உண்மைதானா? ஆமா, பிடி தலைவர். சரி, கரெக்ட். இப்ப நீங்க உங்களுக்கு அதான் அரசு பள்ளி நல்ல பள்ளின்னு சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா பிள்ளைகளை கொண்டு கண்ணு கேமரா பாக்கட்டு, ஆனா பிள்ளைகளை கொண்டு வேற பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இந்த வாதத்தை வச்சா எனக்கு கெட்ட கோவம். அதுதான் நான் சொல்றேன். அது எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. கோவத்துல நல்ல கோவம் கெட்ட கோவம், கோவம்னாலே கெட்டதுதான். கெட்டதுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுல கெட்ட கோவங்கிறது கெட்ட வார்த்தை வரும், நல்ல கோவங்கிறது நல்ல வார்த்தை வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். கரெக்ட். நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அதை அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அதை கேட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. கடவுள் சோதனை எல்லாம் கேட்கணும்னு 6 கிலோமீட்டர் தாண்டி நீ விட்டு போறியா? ரெக்கார்டிங் பிடிக்கலாம்னு கேட்டேன். சரி, இப்ப கேப்பா நான் கஷ்டப்பட்டு தொண்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். இல்ல கொஞ்சம் அடிச்சு விடலாம். டைமிங்ல கேட்டா முதலாம் என்ன கேட்டோம்? ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்களா? கரெக்டா இல்ல, நான் உங்ககிட்ட கேள்வி இப்படியே பாக்க
சரி நம்மளா மலேசியா காட்டின மாதிரி இப்படியே பார்த்தோம். சரி ரைட்டு கடவுளையா நீங்க அங்க போறீங்க? நாகர்கோவில் கிருஷ்ணன் கோயில் அருகே புதர்மண்டி சமூக விரோதிகள் கூடாரமாக மாறிய அரசு கட்டிடங்கள். சுசீந்திரம் அருகே முதியவர் விஷம் குடித்து தற்கொலை. 26 மணி நேரம் பறந்த புறாவிற்கு 1 லட்சம் பரிசு. 26 மணி நேரம் பறந்திருக்கு புறா. அப்ப பரவாயில்ல. நாகர்கோவிலில் சுமை தூக்கும் தொழிலாளி திடீர் சாவு. என்ன முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் இருக்காருல்ல ரிஷி சுனக்கா, அவரை வந்து ஒரு ஆள் கொலை மிரட்டல் பண்ணிருக்காரு. தெங்கம்புதூரில் சகோதரி வீட்டில் காது கேக்குமா? புரியல என்னது? இங்கிலாந்து பிரதமரா இருந்த ரிஷி சுனக் இருக்காருல்ல, ஆமா ஆமா, அவரை வந்து ஒரு ஆளு கொலை மிரட்டல் எடுத்திருக்காரு. சரி, அவருக்கு வந்து 14 வார சிறை. இதை சொல்லிட்டு இருக்க. தெங்கம்புதூர் தெரியுமா? தெங்கம்புதூர்ல கொய்யாக்கா. சரி, இப்ப அவரு அது நமக்கு ரஷ்யா எந்த ஊரு? இங்கிலாந்து. நமக்கு ரொம்ப முக்கியம். முக்கியம் இல்ல, இங்கிலாந்து பிரதமர்ல பிரதமருக்கு கொலை மிரட்டல் இல்ல. விடுறாங்க. நீங்க இது சொல்றீங்கல்ல, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில போய் ஒரு பல்ப் வாங்குறீங்க. அப்ப இங்கிலாந்துல தான் வருது. ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு பல்ப் வாங்குறோம். பல்புக்கு ராயல்டின்னு ஒண்ணு உண்டு. அந்த ராயல்டி யாருக்கு போகுது? அமெரிக்கால உள்ள தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு போகுது. நம்ம அதுக்கு அவர்தான் பல்பை கண்டுபிடிச்சாரு. அப்ப நீங்க சொன்னதுக்காண்டி சொல்றேன், இந்த பல்புக்கு அமெரிக்காக்கு என்ன சம்பந்தம்? அப்படி போகுது. கண்டுபிடிச்சது அவரு. ஆமா. இந்த பல்பை கொலை மிரட்டல் விடுத்ததற்கும் இந்தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப நான் 5 கிராம மாடம்ல இருந்து ஒருத்தர் இங்கிலாந்து பிரதமருக்கு இது மாதிரி விட்டாரு அப்படின்னா படிச்சா அது முக்கியமான விஷயம் சொல்லலாம். அவருக்கு அவ்வளவு தெரியல இல்ல ஐயா. அவரை நீங்க பட்டுன்னு இப்படி சொல்லாதீங்க. நாளைக்கு போன் பண்ணுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க. மாடம்ல இருந்து ஒரு ஆளு சொன்னேன். இவருக்கு தெரியலங்கிறாரு. அப்ப தெரியல இல்ல. அப்ப இங்கிலாந்து பிரதமர் கேட்டீங்களா? அதுக்காண்டி நம்பர் வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாய். தெங்கம்புதூர் சகோதரி வீட்டில் ஸ்கூல் கிடையாது பத்திலாம் இருக்கு. ஆமா, இது நான் எத்தனை நேரம் அடிக்கணும்? மயிலாடி கூண்டு பால சுவர் போஸ்டர் குழந்தைகள் நகை திருட்டு படிக்கல. பாகிஸ்தான்ல பயங்கர கண்ணமலை. எதுக்கு நீங்க என்னோட பக்கத்துல கண்ணமலை? நமக்கு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு. சரியான கல்லஞ்சக்காரனா பாகிஸ்தான்ல பயங்கர மலனே கண்ணமலை. சரி, போய் கொடை பிடிங்க போயிட்டு அதுவே கொடை பிடிச்சாலும் கொடை கிழிஞ்சு போயிடும். அப்ப என்னதான் பண்ணோம்? மழை நிப்பாட்டிடுவோம். இங்க இருந்து இப்ப என்ன பண்ணணும்? என்ன பிரச்சனை? மழை பெஞ்சலாம், கனமழை பெய்யுதுல. ஆமா, 706 பேர் பலி. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு செத்து போனாங்க 76. இப்ப நம்ம மலர் அஞ்சலி வைப்போமா போயிட்டு? ஒன்னா மலருக்கு எதுக்கு நீங்க அஞ்சலி வைக்க? மலரை கொண்டு போய் அஞ்சு மலருக்கு எதுக்கு நீங்க அஞ்சலி வைக்கிறீங்க? இவங்க மலருக்கு அஞ்சலி வைக்க போறாரு. மலர் சண்டைக்கு வந்துருவான். மலர் அது மலர் நான் பேசிக்கிறேன். இவங்க வீட்டுக்காரமா மலர் தான் பேரு. இது இல்ல இல்ல மலர்ல வளர் வளர் கொஞ்சம் மாறுதான். வளர்மதி. அப்படியா? நீ சும்மா பேர மாத்தீங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல, அவர் அடிக்கடி போன்ல பேர சொல்லுவாரா? ஏன் காதுல மலர் மலர்னே கேட்டுட்டு இருக்கு. ஓ, மலர்னா டீச்சர். ஆமா, மலர் டீச்சர். மலர் டீச்சர். டீச்சர் அதுதான். நீங்க டீச்சர் ஞாபகத்துல இருக்கனால உங்களுக்கு எல்லாம் இருந்துன்னு கேட்டாலே மலர். நீங்க டீச்சர் சொன்னாலும் அவர் சார சொல்ற மாதிரி வருத்தப்படுவாரு. இந்த செய்தி படிச்சலாம். குளிர்பானத்துக்கு படிச்சு